نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் சங்கை மிகு ரமதானுடைய புனிதமான இந்த இரண்டாவது ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். ரமதான் வேகமாக செல்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்வது போல ஐயாமம் மஅதூதாத், சில நாட்களே என்று அல்லாஹ் சொல்வான். ரமதான் சில நாட்கள் தான், இன்னும் ரெண்டு ஜும்மா தான் நம்ம கையில் இருக்குது. அவ்வளோ வேகமாக செல்கிறது. திருமறையின் பல்வேறு வரலாறுகள் சரித்திரங்களை எல்லாம் இரவிலே ஓதப்படுகிறது. நேற்றும் இறுதியிலே சூரத்துல் அம்பியா, நபிமார்கள் என்ற பெயரிலேயே ஒரு அத்தியாயம் துவங்கப்பட்டது. இன்றைக்கும் அதனுடைய தொடர் வருகிறது. சூரத்துல் ஹஜ், சூரத்துல் முஃமினூன், சூரத்துல் நூர் என்று அடுத்தடுத்து பல சூறாக்கள் ஓதப்படுகிறது. சூரத்துல் அம்பியாவிலே பல நபிமார்களுடைய சரித்திரங்களை அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய வரலாறு வருகிறது. லூத் அலை இஸ்லாமை பற்றி சொல்லுகிறான். நூஹ் அலை இஸ்லாமை பற்றி சொல்லுகிறான். தாவூத் அலை இஸ்லாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் என்று பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லா காலத்திலேயும் நமக்கு வழிகாட்டுபவை, படிப்பினையை தருபவை. நாம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நபிமார்களுடைய வரலாறு நமக்கு வழிகாட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் நமக்கு வழிகாட்டும். இன்றைய இந்தியாவுடைய நிலை குர்ஆன் சொல்லுகிற சம்பவங்களுக்கு நெருக்கமான நிலைமை தான். குர்ஆனில் எந்த நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்கிறானோ அந்த நபிமார்கள் சந்தித்த நிகழ்வுகளும் இன்றைக்கு இந்தியாவில் நடக்கிறதும் அப்படியே தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு வட இந்தியாவில் இந்துக்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை ஹோலி பண்டிகை. பன்னெடுங்காலமாக அவர்கள் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இப்போது மஸ்ஜிதுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆபத்து. இந்த பண்டிகையை ஒட்டி இன்றைக்கு ஜும்மா தொழுகையே பல இடங்களில் நடைபெறுமா இல்லையா என்ற அச்ச சூழ்நிலை. அப்படியே தொழுதாலும் பிரச்சனை இல்லாமல் முடியுமா என்று ஒரு கவலை. அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களுடைய உயிர்களை உடைமைகளை பாதுகாப்பானாக. மஸ்ஜிதுகள் மீது இந்த வண்ணங்கள் தெளிக்காமல் இருப்பதற்கு மஸ்ஜிதுகளை எல்லாம் தடுப்பு போட்டு அடைச்சிருக்கிறாங்க. ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு என்பதெல்லாம் வெறும் பெயர் அளவில் தான். எப்போதோ இந்த நாட்டினுடைய தன்மை மாறிப்போய் விட்டது என்பது தான் இதெல்லாம் காட்டுது. ஒரு மாநிலத்தின் முதல்வரே நீங்கள் வீட்டிலேயே ஜும்மா தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் தான் எங்கனாலும் தொழலாமே அப்படிங்கிற ஒரு ஏளனமான துணியில் சொல்கிறார். அப்போ திருமறை இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது அன்றைக்கு இதெல்லாம் சந்தித்தாங்க நபிமார்கள். இந்த சத்தியத்திற்காக, ஏகத்துவத்திற்காக இதையெல்லாம் சந்தித்த வரலாறுகளை தான் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் எதற்காக போடப்பட்டாங்க? இந்த ஏகத்துவத்திற்காக தானே. இந்த ஒரே ஒரு விஷயத்திற்கு தான் அவங்களும் சோதிக்கப்பட்டாங்க, நாடு கடத்தப்பட்டாங்க. எல்லா நபிமார்களும் அதற்காக சந்தித்தது தான் அப்படிங்கிறத இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லுது. குர்ஆன் பல வினோதமான வரலாறுகளையும் சொல்லும். நம்ம சொல்லியிருக்கிறோம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ அந்த மாதிரி நபிமார்களில் நபித்துவம், அரசாட்சி, உலக செல்வங்கள் இது எல்லாம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இவங்க நபியாகவும் இருந்தாங்க, அரசாட்சியோடையும் இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இரும்ப உருக்கக்கூடிய தொழிலை கற்றுக் கொடுத்திருந்தான். அவர்கள் இரும்ப வளைப்பதற்கு எந்த சம்மட்டியும் தேவையில்லை.
அவங்க இரும்பை இப்படி இஷாரா செஞ்சாலே தன்னை போல வளைஞ்சிரும். இரும்பை எப்படி மாற்ற நினைக்கிறாங்களோ அப்படி இரும்பு வளைஞ்சிரும். அவங்களுக்கு அல்லாஹ் இனிமையான குரல் வளத்தை கொடுத்திருந்தான். அவர்களுடைய குரல் வளம் எவ்வளோ இனிமையானது. உலகத்தில் உள்ள படைப்புகள் எதுவுமே தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரலுக்கு மயங்காத படைப்பினமே கிடையாது. அப்படி ஒரு குரல் வளம். அவர்கள் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தா காட்டு விலங்குகள் எல்லாம் அவர்கள் அருகில் வந்து ஒரு அடிமையை போன்று மண்டியிட்டு அமர்ந்திருக்கும். அப்படி ஒரு குரல். காற்று அவர்களோடு சேர்ந்து வேதத்தை ஓதும். பறவைகள் அவர்களோடு சேர்ந்து துதிக்கும். யுஸப்பிஹ்ன என்று அல்லாஹ் சொல்றான். பறவைகளை அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம், எல்லாம் சேர்ந்து அவங்களோடு துதிக்கும். இதெல்லாமே அவங்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு அதிசயத்தை அற்புதத்தை கொடுத்துருந்தான். அவங்களுக்கு அருளப்பட்ட அந்த வேத வசனங்கள் ஜபூர், அதில் எவ்வளோ வசனம் இருந்துச்சு நமக்கு தெரியாது. அந்த மொத்த வேதத்தையும் அவங்க எவ்வளோ நேரத்தில் ஓதி முடிச்சிருவாங்கன்னா ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயாவது புறப்படுவதாக இருந்தால் தன்னுடைய சேவகர்களிடத்தில் குதிரைக்கு சேணம் பூட்ட சொல்லுவாங்க. அந்த குதிரைக்கு சேணம் பூட்டி முடிப்பதற்குள் ஜபூரை ஓதி முடிச்சிருவாங்க. ஹதீஸ் புகாரில் வருது. அப்படி அற்புதம் அல்லாஹ் அவங்களுக்கு அந்த நேரத்துக்குள்ள ஒரு வேதத்தை ஓதி முடிச்சிருவாங்க. இதெல்லாம் நபிமார்களுடைய வரலாறுகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்றான். அந்த ரெண்டு பேரும் வழங்கிய ஒரு தீர்ப்பையும் அல்லாஹ் சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் வழங்கிய இருவேறு தீர்ப்புகள். வழக்கு ஒன்று, தீர்ப்பு வேறு. ஒருவருடைய திராட்சை தோட்டத்தில் இன்னொருவருடைய ஆடுகள் நுழைந்து திராட்சை கொடிகளை எல்லாம் நாசப்படுத்தி விட்டது. அவர்கள் இருவருமே முதல்ல வழக்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கொண்டு வந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, சரி உன்னுடைய ஆடுகள் எல்லாம் அவருடைய தோட்டத்தை நாசப்படுத்திருச்சு, பரிகாரமா தோட்டக்காரருக்கு நீ ஆட்டை கொடுத்துரு அப்படின்னு வழக்கம் முடிச்சுட்டாங்க. அந்த ரெண்டு பேரும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்தாங்க. மக்களுடைய பொது புத்தி, ஒரு அஜரத்திட்ட கேட்டால் இன்னொரு அஜரத்திலையுமே கேட்கணும். ஒரே ஆள்கிட்ட கேட்டு என்ன செய்ய மாட்டாங்க, அப்போ தான் ஃபித்னா பண்ணலாம். அவர் அப்படி சொன்னார், இவர் எப்படி சொன்னார், எல்லா காலத்திலையும் இருக்குது. அங்கே கேட்டிருந்தா அதுவும் சரியான தீர்ப்பு தான், அல்ல அதையும் தப்புன்னு சொல்லலை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, உங்கள் தந்தை இப்படி சொன்னார். இப்போ அவங்க சொன்னாங்க, நான் இன்னொரு தீர்ப்பு சொல்கிறேன். தந்தை சொன்ன தீர்ப்பு என்ன, ஆட்டை கொடுத்துருப்பான், நஷ்டஈடாக கொடுத்துருவான், ஆடு தானே சேதப்படுத்துச்சுன்னு சொன்னது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை அப்படி செய்ய வேண்டாம்ப்பா, உன்னுடைய ஆடை தற்காலிகமாக அந்த தோட்ட உரிமையாளர் கையில் கொடுத்துரு. அந்த தோட்டத்தை மறுபடி நீ செப்பனிட்டு மறுபடி அதில் திராட்சையை பயிரிட்டு அந்த திராட்சை கனிந்து வருகிற வரைக்கும் ஆட்டை அவர் வச்சுக்கிட்டும், அவர் பயன்பெறுவார். திராட்சை கொடிகள் தயாராகி வந்ததும் நீ ஆட்டை திரும்ப வாங்கிக்க, தோட்டத்தை அவர்கிட்ட கொடுத்துக்க. இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வழங்கிய தீர்ப்பு. அல்லாஹ் இந்த தீர்ப்பை பாராட்டுற மாதிரி சொல்றான். ஃபஃபஹம்னஹா சுலைமான், சுலைமானுக்கு நாம் கூடுதல் விளக்கத்தை கொடுத்தோம்னு சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தீர்ப்பையும் சொல்லிட்டு இவருடைய தீர்ப்பை கொஞ்சம் பாராட்டுற விதமாக அல்லாஹ் சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜின்னுகள், கடல்ல முத்து குளிக்கிற ஜின்னுகளை வசப்படுத்தி கொடுத்தோன்னு சொல்றான். வமின ஷயாத்தீனி மை யகூசூன லஹு, கடல்ல முழுங்கி முத்துக்கள் பவளங்களை கொண்டு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கிற அந்த ஜின்னுகள் அவங்களுக்கு இருந்துச்சு. காற்றை வசப்படுத்தணுங்கிறான். ஒலி சுலைமான ரீஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயாவது புறப்படணும்னு சொன்னால் ஒரு பெரிய கம்பள விரிப்பு இருக்கும். அந்த விரிப்பை விரிச்சிருவாங்க. யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் ஏறுவாங்க. சொல்லப்படுது அந்த கம்பள விரிப்பில் 4 லட்சம் இருக்கைகள் போடப்படுமா, தேவையான எல்லா பொருளும் ஏற்றப்படுமா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுக்கு உத்தரவிடுவாங்க, காற்று அப்படியே பறக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டை உலகமே பார்த்துருக்காது. 4 லட்சம் பேர் பறக்கிற ஃப்ளைட்டு இல்லையா. இப்போ மேலே போனால் வெயில் அடிக்குமே இல்லையா, வெயிலுடைய தாக்கம் படாமல் இருக்க அப்படியே மேலே பறவைகள் கூட்டம் நிழல் கொடுத்து கொண்டே போகும். இதெல்லாம் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தது. இப்போ நபித்துவத்தோடு அரசாட்சியும் ஆண்டாங்க. அவர்களுடைய வரலாறை குர்ஆன் சொல்லுது. இதெல்லாம் நம்ம மேம்போக்காக சொல்கிறோம். அல்லாஹ் இந்த வரலாற்றில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் சொல்கிறான். வ அய்யூப் இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க செஞ்ச ஒரு துஆவையும் சொல்கிறான். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யார்? குர்ஆன் பொதுவாக ரொம்ப நபிமார்களுடைய தேவையற்ற விவரங்களை சொல்லாது. எந்த ஊர், எந்த இது, அதெல்லாம் சொல்லாது. என்ன படிப்பின, என்ன சொல்லப்படணும் அதை மட்டும்தான் திருக்குர்ஆன் சொல்லுமே தவிர முழு வரலாறை சொல்லாது. அறிஞர்கள் சொல்லுவாங்க,
சில கருத்துக்கள் தான். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 5வது பரம்பரையில் அவர் வருகிறார் அப்படின்னு ஒரு கருத்து. அவர் திமிஷ்குடைய அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்தார் என்பதாக சொல்லப்படுது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவருக்கு நிறைய உலகத்தினுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுத்திருந்தான். ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பான வாழ்க்கை. அவர்களுக்கு எண்ணிலடங்காத ஆடுகள், ஒட்டகங்கள், தோட்டங்கள், விவசாய நிலங்கள், மனைவியர், குழந்தைகள் என்று எல்லாம் இருந்துச்சு. இதுக்கு நான் அமான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு செல்வ செழிப்பு இருந்துச்சு. இப்போ இப்லீஸ் அவர்களை எப்படியாவது வசுவசா மனக்குழப்பத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா அவர் இவ்வளவு செல்வ செழிப்பில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அடியாரா இருக்கிறார். இந்த செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கவனத்தை விட்டும் அவரை ஒருபோதும் திருப்பல்ல. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய நினைவு கூறக்கிற அடியாராகவே இருக்கிறார். அல்லாஹ்வே சாட்சி சொல்றானே, நிஅமல் அப்த் அப்படிங்கிறான், நல்லடியார் அவர், இன்னஹு அவ்வாபுங்கிறான். இப்போ ஒன்றுமே செய்ய முடியல, இந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு இப்படி அல்லாஹ் வணங்கக்கூடிய அடியாராக இருக்கிறாரு. அப்போ ஷைத்தான் அல்லாஹ்ட்ட அவகாசம் கேட்டான், ஒரு அனுமதி கேட்டான். அய்யூப வழிகெடுக்கிறதுக்கு எனக்கு அவகாசம் கொடு, நான் வழிகெடுக்கிறேன். அல்லாஹ் சொன்னா உன்னால முடியாதுப்பா. அல்லாஹ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், இன்ன இபாதி லைஸலக்க அலைஹிம் சுல்தான், என் அடியார்கள் விஷயத்தில் உன்னுடைய எந்த பாச்சாவும் பலிக்காதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இருந்தாலும் இப்லீஸ் கேட்குறான், இல்லை இல்லை நான் இவரை வழிகெடுத்து காட்டுறேன். அல்லாஹ் சொன்னால் முடியாதுப்பா, அது உன்னால சாத்தியம் இல்லை. அவருடைய செல்வத்தை எல்லாம் நான் அழிச்சு அப்போ அவர் உன் மீது அதிருப்தி அடைகிற மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லி, சரி முடிஞ்சா செஞ்சுப்பாரு, முடிஞ்சா உன்னால செய். ஷைத்தான் என்ன பண்ணா, அல்லாஹ் கொடுத்தாது, ஷைத்தானுக்கு அதிகாரம் இல்லை, அல்லாஹ் கொடுத்த அனுமதி, சரி பண்ணிப்பாரு. அப்பயும் அவர் என்னுடைய அடியாராகத்தான் இருப்பார். அவருடைய தோட்டங்கள், விவசாய நிலங்கள் எல்லாம் எரிந்து கருகி போச்சு. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லப்பட்டது, எல்லாம் போயிடுச்சங்கன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹ் கொடுத்தது, இரவலாக அல்லாஹ் கொடுத்தான், அவனையும் எடுத்துக்கிட்டான். அதனால என்ன, அல்லாஹ்வை பற்றி அவர் என்ன செய்யல, புலம்பல்ல, அந்த சாதாரணமாக எடுத்துக்கிட்டார். இப்போ இப்லீஸ் தோல்வி அடைஞ்சிட்டான். இப்போ அல்லாஹ் கேட்டான், பார்த்தியா அவர் எல்லா நிலையிலும் என்னுடைய அடியார் தான், நீ என்ன செஞ்சாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அவன் மறுபடியும் கேட்குறான், அவருடைய குழந்தைகள், நிறைய மனைவிமார்கள், அவங்கள எல்லாம் நான் அழிக்கிறேன், அதுக்கப்புறம் அவர் மாறிடலாம்னு சொல்லி, சரி செஞ்சுப்பாரு. அப்போ அவருடைய எல்லா பிள்ளைகளும் மொத்தா போயிட்டாங்க. ஒரு வீடு இடிஞ்சது, எல்லாம் மொத்தா போயிட்டாங்க, எல்லா மனைவிமாரும் மொத்தாயிட்டாங்க, ஒருத்தவங்களை தவிர. இப்பயும் என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, அவங்க சொன்னாங்க, எல்லாருமே அல்லாஹ்வுக்காக தான் இருக்கிறோம், எல்லாமே அல்லாஹ்விடம் தான் திரும்ப போகிறோம். அதுவும் அவங்கள ஒன்றுமே செய்யலை, ஒரே நிலையில தான் இருக்கிறாங்க. இப்போ இப்லீஸ் அல்லாஹ்ட்ட சொன்னா, 3வது ஒரு வாய்ப்பை கொடு, அவருடைய உடலை நான் தீண்டி அவருக்கு நான் துன்பத்தை கொடுத்து அவரை வழிகெடுக்கிறேன்னு சொல்லி. அதான் மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பின் வ அதாப். அல்லாஹ் சொன்னா சரி செஞ்சு பாரு. ஷைத்தான் அவருடைய உடல்ல நோயை கொடுத்தான். நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. இல்லைங்களா, இப்போ எல்லாமே போயிடுச்சு. இல்லைங்களா, செல்வங்கள் அழிந்து விட்டது, குடும்பத்தினர் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, ஒரு மனைவியை தவிர எல்லாம் போயிடுச்சு. உடலும் இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்குது. நோய் அதிகமாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. ஆரம்பத்தில் சுற்றி இருந்தவங்க நினச்சாங்க ஏதோ சின்ன நோய் குணமாயிடும், சரியாயிடுவாருன்னு சொல்லி. ஆனால் அவருடைய நோய் குணமாகாததை பார்த்து மக்கள் எல்லாம் அவரை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. சந்திக்க வர்றவங்களும் நிறுத்திட்டாங்க. எங்கே இவரை போய் பார்த்து நமக்கும் நோய் தொற்றி விடலான்னு சொல்லி எல்லாரும் நிறுத்திட்டாங்க. இப்போ மக்கள் எல்லாம் அவரை தனிமைப்படுத்துகிறாங்க. இது 4வது சோதனை. அடுத்தடுத்து என்னங்க சோதனை, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்களுடைய அந்த மனைவியை தவிர. அவங்களுடைய மனைவி, இப்படிப்பட்ட மனைவி தான் இருக்கணும் இல்லையா? அதனால தான் திருமணத்தின் போது யாரை நமக்கு ஜோடியாக தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை யோசிக்கணும். சொல்லுவாங்க, ஒரு மனிதன் உன்னை நேசிக்கிறான்னு சொன்னால் எதுக்காக நேசிக்கிறான்னு பார்க்கணும். அவன் எதுக்காண்டி உன்னை நேசிக்கிறானோ அது உன்னை விட்டும் போய்விட்டால் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். உங்களை நேசிக்கிறது காசுக்காகனா அந்த காசு போயிட்டா வெறுக்க ஆரம்பிச்சிருவான். பதவிக்காகனா பதவி போயிட்டா வெறுக்க ஆரம்பிச்சிருவான். ஒரே ஒரு நேசம்தான் நீடிக்கிற நேசம், அது தீனுக்காக நேசிக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய நண்பர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் இருப்பாங்க. அல் முத்தஹாப்பூன ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற நேசம் இருக்கு இல்லையா, அந்த நேசம் நிலைத்திருக்கும். அவங்க 2 பேரும் நண்பர்களாக தான் இருப்பாங்க. என்ன ஆனாலும் அவர்கள் தங்களுடைய நட்பை விட மாட்டாங்க. இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஒரு பெண் எதற்காகவெல்லாம் மனம் முடிக்கப்படுகிறாள்? துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈன். உலகத்தார் 4 காரணங்களை முன்னிட்டு ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறாங்க. சில பேர் லி மாலிஹா, காசுக்காக, காசு அழிஞ்சிரும். வ ஜமாலிஹா, அழகுக்காக, அழகு கொஞ்ச நாள்ல 2-3 பிள்ளை பார்த்தா அழகு போயிடும். வ ஹஸபிஹா, சில பேர் குடும்ப பாரம்பரியம், குடும்ப பாரம்பரியத்திற்கு அல்லாட்ட மதிப்பே இல்லை. ஒலி தீனிஹா, மார்க்கத்திற்காக மனம் முடிப்பவர்களும் இருக்கிறாங்க. இறுதியில் சொல்லுவாங்க ஃபத்ஃபர் பிதாத்தித் தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மனம் முடித்து நீ வெற்றி அடைந்துகொள். அப்ப இந்த மனைவி அப்படிப்பட்ட ஒரு மனைவி. எல்லாரும் கணவனை விட்டு போயிட்டாங்க, கணவனிடத்துல எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை விட்டும் போகல. சில அறிவிப்புகள், அதாவது வேதக்கார அறிவிப்புகள்ல அந்த பெண்மணியுடைய பெயர், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி பெயர் ரஹ்மா என்று வருது. அந்த பெண்ணுடைய பெயர் ரஹ்மான்னு சொல்லி. இப்போ அவங்க மட்டும்தான் போகல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயாளி, நோய் அதிகமாகுது, வீட்டிலேயே முடங்கிட்டாங்க, செல்வங்கள் இல்லை. அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு கிடைக்கிற கூலியில தனக்கும் தன் கணவருக்குமான வாழ்வாதாரத்தை ஓட்டுறாங்க. அப்போ ஒரு பெண்மணி தேவை ஏற்பட்டா சம்பாதிக்கலாம். உலமாக்கள் குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து மார்க்க சட்டத்தையும் சொல்லுவாங்க. இப்போ பெண் சம்பாதிக்கலாமா? தேவை ஏற்பட்டால் மார்க்க வரம்புகளை மீறாமல் ஒரு பெண்மணி சம்பாதிக்கலாம். அப்போ இங்கே அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி தான் சம்பாதிக்கிறாங்க. டெய்லி கொண்டு வந்து எதையாவது என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இப்படியாக நாட்கள் போகுது, பல வருடங்கள் ஆகுது. அவங்க எத்தனை வருஷம் நோயாளியாக இருந்தாங்க? சில தஃப்சீர்களில் எழுதுவாங்க 18 வருஷம் என்று. அப்படி ஹதீஸில் இல்லை, பல வருஷம் நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் உறுதியாக தெரியுது, கடுமையாக நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நோய் வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் ஒரு 2 பேர் மட்டும் அவங்கள சந்திக்க வந்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு 2 பேர் மட்டும். அந்த 2 பேரில் ஒரு ஆள் ஒரு நாள் சொன்னாராம், இவரை ஏன் அல்லாஹ் இந்த அளவுக்கு சோதிக்கிறான்? உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு பாவத்தை இவர் செஞ்சிருப்பார் போல் தெரியுது. யாரும் செய்யாத ஒரு பாவத்தை இவர் செஞ்சிருக்கணும், அதனால தான் அல்லாஹ் இவரை இப்படி சோதிக்கிறான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டார். இன்னொருத்தரால் தாங்க முடியல. அதை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவர் அப்படி சொல்கிறாரு. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்கே பாருப்பா, அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய கண்ணியம் ஏன் உள்ளத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? என்ன போய் அவர் பாவம் செஞ்சதா சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய திருநாமத்தின் கண்ணியம் ஏன் உள்ளத்தில் எப்படி இருக்கு தெரியுமான்னு சொல்லி சொன்னார். ஒரு நாள் நான் ஒரு கடை வீதிக்கு போனேன். அங்கே ஒரு 2 பேர் கொடுக்கல் வாங்கலில் 2 பேருமே ஏதோ ஒரு பிரச்சனையில் 2 பேருமே அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணுறான். 2 பேரும் சத்தியம் பண்ணுனா யாரோ ஒருத்தன் பொய்யன்னு அர்த்தம். நான் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு அல்லாஹ் மீது இப்படி பொய் சத்தியம் செய்வார்களா மக்கள் என்று எனக்கு நானே நடுங்கி பயந்தவனாக அவர்கள் செய்த சத்தியத்திற்கு நான் பரிகாரம் கொடுத்தேன், கஃபாரா கொடுத்தேன். ஒருத்தன் சத்தியம் செஞ்சா அது உண்மைக்கு மாற்றமா இருந்தா அதுக்கு பரிகாரம் இருக்குது. அவர்கள் செஞ்ச பொய் சத்தியத்திற்கு நான் பரிகாரம் கொடுத்தேன். என்ன சொல்ல வர்றாங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை தவறாக பயன்படுத்தி சத்தியம் செய்வதை கூட பொறுக்க முடியாதன்னா அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வேனா? நானா பாவம் செய்வேன்? அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஹைராக ஊர் உலகத்தில் அப்படிதான் பேசுவாங்க. யாருக்கும் எந்த நோயும் வரலாம், எந்த நோய் யாருக்குமே வரலாம். எப்பேற்பட்ட நல்லடியாரா இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரண வியாதியை அருகிலிருந்து பார்த்தவர் யார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, பெருமானாருடைய மரண கஷ்டத்தை பார்த்த பிறகு இந்த உலகத்தில் யாரும் லேசா போகணும்னு, லேசா மரணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதையும் நான் விட்டுட்டேங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண கஷ்டத்தை பார்த்த பிறகு லேசா மூத்தா போயிடட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்படி ஆசைப்படுறதை நான் விட்டுட்டேங்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி சிரமப்பட்டு மௌத்தானாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய மரண நேரத்தில் கஷ்டப்படுவது, மௌத்திற்கு முன்னால் சில நோய்கள் வருவது, இதெல்லாம் கெட்டவங்கிற அடையாளம் கிடையாது. ஆனால் மக்களுடைய பார்வை அப்படி இருக்குது, சரிங்களா? அதுக்காண்டி நோய் வராமல் மௌத்தாகிறவர்கள் கெட்டவர்களும் இல்லை. இந்த விஷயத்தில் நம்முடைய பார்வையை மாற்றணும். அல்லாஹ் சிலருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு நோய்களையும் கொடுப்பான். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் எந்த பாவமும் எனக்கு தெரிஞ்சு செய்யலப்பா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நான் போற்றக்கூடியவன் என்பதற்கு இந்த விஷயத்தை சொன்னாங்க. ஹைர், இப்படியாக காலங்கள் ஓடுது. ஒரு கட்டத்தில் இந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு தானே அவங்க மனைவி தானும் கணவரும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வர வேணான்ட்டாங்க. ஏன்னா அவருடைய நோய் இந்த அம்மாவுக்கு வந்து நமக்கெல்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது? அதனால வேலையோட்டும் எல்லாருமே நிறுத்திட்டாங்க.
என்ன செய்கிறது, அதுவும் போயிடுச்சு, அதுவும் நின்றுடுச்சு. இப்போ ரொம்ப வருத்தத்தோடு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க வீட்டுக்கு. வர்ற வழியில் இப்லீஸு ஒரு மருத்துவருடைய தோற்றத்தில் வர்றான். இப்லீஸு ஒரு மருத்துவர், டாக்டர் மாதிரி வர்றான். வந்து சொல்கிறான், உன் கணவருடைய நோயை நான் குணப்படுத்துகிறேன், காசெல்லாம் தர வேண்டாம், உன் கணவர் வந்து என் பெயரை சொல்லி இவர் தான் எனக்கு குணப்படுத்தினார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், உன் கணவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி. அவங்களும் வந்தாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து, வழியில் நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் ஒரு டாக்டரு, அவர் உங்களுக்கு வைத்தியம் செய்கிறதா சொல்கிறாரு, செஞ்சால் உங்களுக்கு குணமாயிடும், காசெல்லாம் வேணாம், அவரால் சிவா கிடச்சிது நீங்கள் சொன்னால் போதும்னு சொல்லி. நபிமார்களுக்கு தெரிஞ்சிடும் இது யார். சொன்னாங்க, இது வந்தது உண்மையான மருத்துவர் இல்லை, இப்லீஸ் வந்திருக்கிறான். அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபாவை கொடுப்பானே தவிர, அல்லாஹ்வை தவிர யாரும் ஷிஃபாவை கொடுப்பார்கள் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன், நீ எப்படி அவன்கிட்ட பேசலான்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை கொடுத்தா உன்னை 100 அடி குச்சிகளால் அடிப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாங்க. யாரா அந்த பெண்மணிங்க. இப்படியாக பல நிகழ்வுகள் என்னங்க நடக்குது. சரி, இப்படி தான் நீங்கள் அடுத்த வரையும் வைத்தியம் பார்க்க விடமாட்டிருக்கீங்க, நீங்கள் அல்லாட்ட கேட்கலாமே, உங்களுக்கு ஷிஃபாவை கேட்கலாமே. கேட்டால் அல்லாஹ் ஷிஃபாவை தரமாட்டானா என்ன? இப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நமக்கெல்லாம் படிப்பின இருக்குது, அவங்க சொன்னாங்க தன் மனைவி இடத்துல, அல்லாட்ட எனக்கு ஷிஃபாவை கொடுன்னு கேட்க நான் வைக்கப்படுறேன். ஏன் தெரியுமா, நாம் நல்ல செழிப்பாக வாழ்ந்த காலங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கும். செழிப்பாக வாழ்ந்த காலங்கள் அவங்க வந்து ஒரு 120 வருஷம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. செழிப்பாக வாழ்ந்த காலங்கள் 50-100 வருஷம். இப்போ சோதனையில் இருப்பது ஒரு சில வருஷம்தான். அப்போ சோதனையான வருஷம் கம்மி, செழிப்பாக வாழ்ந்த காலம் அதிகம். அப்படி இருக்க நான் அல்லாட்ட போய் ஷிஃபாவு கொடுன்னு கேட்டால், என்ன ஐயூபே அவ்வளோ காலம் செழிப்பாக இருந்தீரே, அது பத்தாதான் நல்லா கேட்க மாட்டானா, அதனால் நான் பயப்படுறேன், அல்லாட்ட கேட்க வெக்கப்படுறேன்னு சொன்னான். மனைவி வெளியே வந்துட்டாங்க. என்ன செய்கிறது, எதுவுமே இல்லை, எந்த வேலையும் கிடையாது, எப்படி இனி சாப்பிட்றது, கணவருக்கு என்ன செய்கிறது. அவங்க மனைவி வெளியே போன நேரத்தில் தான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட துவா கேட்கலான்னு நினைக்கிறாங்க. எதுக்குன்னா அப்பையும் தனக்காக இல்லை, தன் மனைவி படுகிற கஷ்டம், மனைவி படுகிற சிரமம். இந்த அம்மா நமக்காக எவ்வளவு சிரமப்படுது. ஒரு உண்மையான கணவன் மனைவி அப்படிதான். கணவன் நோய்வாய்ப்பட்டா மனைவி, மனைவி நோய்வாய்ப்பட்டா கணவன், ஒருவர் மற்றவர் மீது உண்மையான அன்பு வச்சிருக்கணும். அந்த மனைவிக்காக அல்லாட்ட என்ன செய்கிறாங்க, சரி நம்ம துவா செய்வோம். அந்த துவாவிலும் கூட யாரெல்லாம் எனக்கு ஷிஃபாவை கொடுன்னு கேட்கல, ரப்பி இன்னி மஸ்ஸனி அத்துர், எல்லாம் எனக்கு ஒரு சங்கடம் வந்திருக்கு. எவ்வளோ அல்லாட்ட அதப்ப பாருங்க. நம்ம தலைவலியை கூட பூதாகரமாக கேட்டுருவோம் அல்லாட்ட, இல்லையா? சின்ன வயிற்று வலியை பூதாகரமாக கேட்போம். அவ்வளோ பெரிய நோய் நொடி, மஸ்ஸனி அத்துர், எல்லாம் எனக்கு ஒரு சங்கடம், வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ பெரிய கருணையாளன். அவ்வளோதான், ஒரே வரி தாங்க துவா, மஸ்ஸனி அத்துர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ்விடத்தில் உடனே துவாவும் கபூல் ஆகிடுச்சு. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸ்பின் வ அதாப், அங்கே அல்லாட்ட அவங்க சொல்லுவாங்க, அங்கேயும் அல்லாட்ட சொல்லலை, யாரெல்லாம் நீ நோயை கொடுத்தேன்னு சொல்லி, ஷைத்தானுடைய விளையாட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஏன்னா நல்லவர்கள் தீயதை அல்லாஹ்வோடு சேர்க்க மாட்டாங்க. நல்லது வந்தால் அல்லாஹ் கொடுத்ததா சொல்லுவாங்க, கெட்டதை தன் பக்கம் சேர்த்துக்குவாங்க, ஷைத்தான் பக்கம் சேர்த்துக்குவாங்க. ஷைத்தான் விளையாட்டுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, நீ கருணையாளன் யா அல்லான்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் நோய்க்கான நிவாரணத்தை கொடுக்க போகிறான். அல்லாஹ் நினச்சா குன்னா ஆகி போயிடும், ஐயூபே குணமடைவீர் அப்படின்னா குணமாயிருவாங்க. ஆனால் அல்லாஹ் எப்போதுமே அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் வந்து மனுஷன் தரப்பில் ஒரு முயற்சி இருக்கணும், அல்லாட்ட மனுஷன் ஒரு முயற்சி செய்யணும். அல்லாஹ்வுடைய நியதி. பனு இஸ்ரவேலர்கள் ஒரு தீகில பாலைவனத்தில் அடைக்கப்பட்டு கிடக்கிறாங்க, தண்ணி வேண்டும். அல்லாஹ் நினச்சா தண்ணியை ஒரு பாறையிலிருந்து தண்ணியை கொடுக்கலாம், அல்லாஹ் சும்மா கொடுக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னா, ஃபத்ரிப் பிஅஸா, உன்னுடைய கைத்தடியால் அந்த பாறையில் அடியும். அறிவு சொல்வது என்ன, ஒரு கைத்தடியை கொண்டு போய் பாறையில் அடித்தா கைத்தடி உடஞ்சு போயிடும், இதுதான் அறிவு சொல்லுது, இல்லையா? அல்லாஹ் சொன்னா அடி. அந்த பாறையிலிருந்து 12 ஊற்றுகள் வந்தது. இந்த 12 ஊற்றையுமே அடிக்காமல் அல்லாஹ் கொடுக்க முடியும். ஆனால் எதுக்கு அல்லாஹ் அடிக்க சொல்கிறான், மனுஷன் கொஞ்சம் முயற்சியும் பண்ணணும். நம்ம தரப்பில் அரபியில் சொல்லுவாங்க அல் ஹரக்கா பரக்காம்பாங்க. மனுஷன் கொஞ்சம் அசைகிறது பரக்கத்து. நீ ஒரு 8 எடுத்து வை, நான் வர்றேன், ஒரு ஜான் எடுத்து வைக்கிறேன், நீ நடந்து வா, நான் ஓடி வர்றேன். நம்ம தரப்பில் முயற்சி இருக்கணும், இல்லைன்னா அல்லாஹ் அடிக்காமையே கொடுத்துருக்கலாம், இல்லையா? ஃபிரௌனிடமிருந்து தப்பி போகும்போது
கடலை சும்மாவே பிளந்திருக்கலாம் இல்லையா அல்லாஹ் என்ன சொன்னா, இது ரிப்பி அசாக்கல் பஹர், கடலில் உமது கைத்தடியால் அடியும். கடல்ல கைத்தடியால் அடித்தா தண்ணி தான் தெரிக்கும் உடம்புல, அப்படி தானே அறிவு சொல்லுது. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், அதை போல அந்த கடல் தரையாக மாறிச்சு. இது எதுக்காக? மனிதன் தரப்புல ஒரு முயற்சி இருக்கணும். முயற்சி இல்லாத வாழ்க்கை கிடையாது. அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். நம்ம தரப்புல அது பலவீனமான முயற்சியானாலும் சரி, ஒரு சின்ன முயற்சி இருக்கணும். முயற்சி இல்லாமல் அல்லாஹ் எல்லாத்தையும் என்னங்க முகட்டை கிழித்து கொண்டு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இப்போ அல்லாஹ் நினைச்சிருந்தா அவரை ஒரே வார்த்தையில் ஷிஃபாவை கொடுக்கலாம். அல்லாஹ் சொன்னா இல்லை, ஒரு கொது விரிஜிலிக் ஐயூபே உமது காலால் உதையும். அவர் நோயாளி, அசைய முடியாத அளவுக்கு நோய். காலால் உதையும், பூமியில் உதையும், அற்புதம் நடக்கும் பார்ப்பீங்க. காலால் உதைச்சிங்கன்னா ஒரு நீரூற்று வரும். அந்த நீரூற்றில் குளிப்பீராக, அந்த நீரூற்றை குடிப்பீராக. முகத்தசலும் பாரிதுன் ஓ ஷராப் அல்லாஹ் சொல்கிறான். அந்த என்னங்க காலால் உதைக்க சொல்கிறான். இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு ஜம்சம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அவங்க காலால் உதைச்சப்போ ஜம்சம் வந்துச்சு. ஹாஜர் பார்க்குறாங்க, மகன் காலடியில் தண்ணீர், ஜம் ஜம் அப்படின்ட்டாங்க ஹாஜர். ஜம் ஜம்னா நெல்லு நெல்லுன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹாஜர் மட்டும் நிறுத்தின்னு சொல்லி இருக்காவிட்டால் இந்த ஜம்சம் இருக்கிறதே அது பெரிய ஆறாக ஓடி இருக்குன்னு சொன்னாங்க. ஜம்சம்னா நெல்லுன்னு அர்த்தம். நிறுத்திட்டாங்க ஹாஜர், அதனால அது சின்ன கிணறா போச்சு, இல்லைன்னா அது பெரிய ஆறாக ஓடி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்க யாருக்கு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்றான், ஒரு கோல் காலை உதைங்கன்னு சொல்லி உதைச்சாங்க. தண்ணி வருது, பீரிட்டு கொண்டு வருது இல்லையா. இது யார்கிட்ட இருந்து வருது? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது, அல்லாஹ்ட்ட இருந்து வருது. அதிசய தண்ணி. குளிச்சாங்க. மனைவி வீட்டில் இல்லை, இத்தனையும் நடக்கும்போது அவங்க லீவ் இருக்கிறாங்க. குளிச்சாங்க, அந்த தண்ணியை குடிச்சாங்க. உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் சரியா போச்சு. சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை வருது, அந்த ஆடையை உடுத்தி இருக்கிறாங்க. எல்லாம் சரியாகி அந்த ஆடையோடு அமர்ந்திருக்க வெளியிலிருந்து மனைவி வர்றாங்க. கணவர் ஏற்கனவே அமர்ந்த இடத்த பார்த்தா இல்லை, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. மனிதர்கள் யாரும் இவரை போய் கூட்டு கடத்த தேவையில்லை, விலங்குகள் ஏதாவது தூக்கிட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா, அவங்க எப்போதும் கழிவறைக்கு செல்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு புத்துணர்ச்சியோடு அழகான மனிதர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல தன் கணவர் தான் சொல்லி, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துட்டான்னு சொல்லி அவங்கள்ட்டே கேட்குறாங்க, இங்கே ஒரு நோயாளி மனிதர் வீட்டு இருந்தாரே, அவரை பார்த்தீங்களா, அவர் எங்கே போனாருன்னு சொல்லி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சிரித்து கொண்டே சொன்னாங்க, நான் தான் அய்யூப், அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை கொடுத்துட்டான், அல்லாஹ் எனக்கு நோயிலிருந்து நிவாரணத்தை அளித்து விட்டான், அல்லாஹ்வுடைய அருளால் நான் குணமடைஞ்சிட்டேன்னு சொல்கிறான். மனைவி சொன்னாங்க, அல்லாஹ் இப்போ உங்களுக்கு பரிபூர்ண ஆஃபியத்தை கொடுத்துட்டான், நம்மள்ட்ட செல்வங்களும் இல்லை, அல்லாஹ்ட்ட செல்வத்துக்கும் துவா கேளுங்கன்னு சொன்னான். செல்வத்துக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி உடனே அல்லாஹ் வானத்திலிருந்து வெட்டுக்கிளிகளுடைய ஒரு கூட்டத்தை இறக்கினான். வெட்டுக்கிளிகளாக அது அப்படியே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியை சுற்றி விழுது. வெட்டுக்கிளியாக இறங்கியது கீழே விழும்போது பொன்னாக விழுது, தங்கமாக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மொத்தமாக அள்ளினாங்க. அல்லாஹ் கேட்டான், என்ன அய்யூபே, உலகத்தின் மீது அவ்வளவு பேராவலா, இப்படி இந்த தங்கத்தை அழுகிறேன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, எல்லாம் நான் பேராசையால் அல்லவில்லை, இது உன்னுடைய அருள். லா கினா பி அன் ரஹ்மதிக், உன்னுடைய அருளை விட்டும் நான் தேவையற்றன அல்லவே. அல்லாஹ்ட்ட இருந்து எதெல்லாம் நேராக வருதோ அதையெல்லாம் மனுஷன் ஒரு பேராசையோடு எடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழை பெஞ்சா உடம்பு அப்படியே கொண்டு போய் நினைப்பாங்க, சொல்லுவாங்க, ஹாதா ஹதீஸு அஹதிம் பிரப்பி, இது அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியாக வருதுமா. அல்லாஹ்விடமிருந்து எதெல்லாம் நேரடியாக வருதோ அதன் மீது பேராசை கொள்ளலாம். இப்போ சொன்னாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இது உன்னுடைய ரஹமத்தின் மீது நான் தேவையற்றவன் அல்ல என்பதற்காக நான் இப்படி செய்கிறேன்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஷிஃபாவையும் நிவாரணத்தையும் கொடுத்தான். அந்த நோயினுடைய காலத்தில் அல்லாஹ் மீது சற்றும் அதிருப்தி அடையல, ஒரு வார்த்தை கூட சொல்லலை முழுமையாக. அந்த காலத்தில் அவங்க செஞ்சது என்ன, ஒரே ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்க, நான் குணமடைஞ்சா மனைவியை 100 அடி அடிப்பேன்னு சொல்லி. இப்போ இந்த மனைவி தான் நோய்வாய்ப்பட்ட காலத்தில் கணவனை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து பக்கத்தில் இருந்து எல்லா ஹிதமத்தையும் செஞ்சாங்க. இப்போ நலமாயிட்டாங்க, சத்தியத்தை நிறைவேற்றணுமே. குர்ஆனில் சத்தியத்திற்கான சட்டங்களும் இருக்குது. சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்போ மனைவியை 100 அடி அடிக்க மனம் இல்லை. அல்லாஹ் பெரிய கிருபையாளன். அல்லாஹ் ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்தான். சில நேரங்களில் தந்திரங்கள் செய்யலாம். உலமாக்கள் அந்த தந்திரங்களுக்கான வழியையும் சொல்லுவாங்க. எல்லா தந்திரமும் இல்லை.
ஹராம ஹலாலாக்க தந்திரங்கள் இல்லை, அப்படி புரிஞ்சிடக்கூடாது. தந்திரங்கள் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திரத்தில் வருது இல்லையா, தன் சகோதரன் புனியாமீனை கூட வச்சுக்கணும், அதுக்கு நாட்டில் இடம் இல்லை. அப்போ கூட வச்சுக்கணும்னா என்ன செய்யறது? புனியாமீனுடைய உணவு பட்டலத்தில் அரசருடைய அந்த பொன் கோவலை தூக்கி ஒழிச்சு வச்சுருவாங்க. ஒழிச்சு வச்சுட்டு தினங்க காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காணா போயிடுச்சுன்னா யாருங்க எடுத்தது? இவங்க தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் 11 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் எடுத்தீங்களா? அவங்களாம் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் எடுக்கலை, நாங்கள் திருட வரல, பூமியில் குழப்பம் செய்ய வரல, நாங்களே தானியம் சாப்பாடு வாங்க வந்தோம், நாங்கள் எதுக்கு திருடுறோம்னு சொல்லி இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குற மாதிரி கேட்குறாங்க, உங்களில் யாராவது எடுத்திருந்தா என்ன தண்டனை? இப்போ அவங்க சொன்னாங்க, எடுத்திருந்தா யார் எடுத்தாரோ அவரை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்தது. எல்லாருடைய பையிலையும் பார்த்தாங்க, இல்லை, புன்யாமீனுடைய பையில பார்த்தா இருக்குது, அவரை பிடிச்சி தான் கூட வச்சுக்கிட்டான். இது என்ன? தந்திர ஹீலான்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் ஒரு ஹீலா சொல்லி கொடுத்தான். 100 குச்சியால் அடிப்பேன்னு அவர் சத்தியம் பண்ணியிருந்தார். அல்லாஹ் சொன்னா ஹுதுபி யதிகல் திகசான், சரிங்களா, ஒரு புல்கற்றை எடுங்க, அந்த புல்கற்றில் 100 சின்ன சின்ன குச்சி இருக்கிற மாதிரி ஒரு புல்கற்றை எடுங்க, ஃபதரி பிஹி, அதை கொண்டு ஒரு அடி அடிங்க. 100 குச்சி இருக்கு இல்லையா, ஒரு அடி அடிங்க, 100 தடவை அடித்த மாதிரி, ஒலா தஹ்னஸ், உம்முடைய சத்தியம் முறியாது என்று அல்லாவே சொல்லி கொடுத்தான். அல்லாவே சொல்லி கொடுத்த தந்திரம் இது. பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இன்னா வஜத்னாஹு சாபிரன், நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பொறுமையாளராக கண்டோம். நிஅமல் அப்த், அவர் மிகச்சிறந்த அடியார். இன்னஹு அவ்வாப், அவர் நம்பக்கமே திரும்பக்கூடியவராக இருந்தார். இதுதான் திருமறை சொல்லி முடிக்கிற அழகான வரலாறு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வருது. இந்த ஆயத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பான், கதாலிக நுஞ்சில் முஃமினீன். இதெல்லாம் நபிமார்களுக்கு மட்டும் நினைக்கிறீங்களா? எல்லா மோமீன்களையும் இப்படியே நாம் துன்பற்றதிலிருந்து காப்பாற்றுவோம் சொல்றான். கதாலிக நுஞ்சில் முஃமினீன். அல்லாஹுடைய இந்த அருள் வசனத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நாமும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சோதனையை நீக்கிய ரப்பே, இந்திய நாட்டில் நாங்களும் பெரும் துயரத்திற்குள்ளாக இருக்கிறோம். எங்களுடைய மார்க்கம் வழிபாடுகள் எல்லாமே பெரும் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது. எங்களுடைய சோதனைகளை நீக்கி நிம்மதியை தருவாயாக, எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, ஆட்சியாருடைய உள்ளங்களை எங்களுக்கு சாதகமாக திருப்புவாயாக, இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அவர்களுடைய உள்ளத்தை நீ இலகச் செய்வாயாக. இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய ஹிதாயத்தை தருவாயாக. குர்ஆனை கொண்டு படிப்பினை வெற்று அதன்படி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கியல்வானாக. நாமும் அல்லாஹுடைய விதி எதுவானாலும் அதை பொருந்தி கொண்டு அல்லாஹுடைய நல்லடியார்களாக ஆகுவோமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.